أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. பனு ஹாஷிம் வம்சத்தாரை தள்ளி வைத்தல். மக்கத்து காஃபிர்களின் கொடுமைகள் மற்றும் தடையையும் மீறி இஸ்லாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது. காஃபிர்கள் ஒன்று கூடி ஆலோசித்து முடிவாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் வம்சத்தாரையும் ஊரிலிருந்து ஒதுக்கி வைப்பதென தீர்மானித்தார்கள். அதன்படி முஹம்மது நபி மற்றும் அவர்களின் வம்சத்தாரிடம் ஊர் மக்கள் கொடுக்கல் வாங்கல் திருமண பந்தம் போன்ற எந்த தொடர்புகளும் வைத்திடக்கூடாது என ஒரு அறிவிப்பை எழுதி காபா ஆலயத்தில் தொங்கவிட்டார்கள். ஆகவே நபி அவர்கள் பனு ஹாஷிம் மற்றும் உள்ள முஸ்லிம்களுடன் ஷுயாப் அபுதாலிப் என்ற பள்ளத்தாக்கிற்கு செல்ல நேர்ந்தது. அங்கு 3 ஆண்டுகளை பெரும் சிரமத்துடன் கழித்தார்கள். கடும் பசியினால் கருவேல மரத்தின் இலைகளை பறித்து உண்டார்கள். குழந்தைகள் பசியால் துடிப்பதை காணும் காஃபிர்கள் கைகொட்டி சிரித்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு காஃபிர்களிடையே முரண்பாடு ஏற்பட்டது. காஃபிர்களின் உரையாடலை காபா ஆலயத்தில் அமர்ந்தவாறு கேட்டுக்கொண்டிருந்த அபுதாலிப் அவர்கள் எழுந்து வந்து காஃபிர்களிடம், நேற்றிரவு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் அறிக்கையில் காணும் வாசகங்களில் பிஸ்மிக அல்லாஹும்ம என்ற வாசகத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் கரையான் அழித்து விட்டதாக கூறினார்கள் என தெரிவித்தார். எல்லோரும் சென்று அந்த அறிக்கையை பார்த்தபோது அன்னலார் சொன்னது போன்றே இருக்க கண்டார்கள். இவ்வாறு காஃபிர்களின் தீர்மான அறிக்கை முடிவுக்கு வந்தது. நபி அவர்கள் நபித்துவம் பெற்ற 10ஆம் ஆண்டு அந்த பள்ளத்தாக்கில் இருந்து வெளியேறி மக்கா வந்து வசிக்கலானார்கள். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். கூபா கிணற்றில் தண்ணீர் நிரம்புதல். ஒரு தடவை கூபா சென்றிருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்குள்ள மக்களிடம் கிணறு எங்கே என வினவினார்கள். மக்களும் கிணற்றை காட்டினர். அதை பார்வையிட்ட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த கிணற்றில் தண்ணீர் மிக குறைவாக இருந்த காலத்தில் நபி அவர்கள் ஒரு பெரிய வாளி நிறைய தண்ணீரை இறக்க செய்து அதில் சிறிதளவு பருகினார்கள். பிறகு மீதமுள்ள தண்ணீரில் உழு செய்தார்கள் அல்லது தமது புனித உமிழ்நீரை உமிழ்ந்தார்கள். பிறகு அந்த வாளி தண்ணீரை கிணற்றில் ஊற்றச் சொன்னார்கள். அன்றிலிருந்து தண்ணீர் குறையவே இல்லை என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. கலா தொழுகை. மறதியாக தொழுகையை விட்டாலோ அல்லது தொழுகை நேரத்தில் தூங்கிவிட்டாலோ பின்பு நினைவுக்கு வந்தவுடன் அதை தொழுது கொள்வது அதற்கான பரிகாரம் என நபி அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: ஏதாவது சங்கடத்தினால் ஒருவரின் தொழுகை விடுபட்டாலோ அல்லது தூக்கத்தினால் தொழுகை நேரம் கடந்துவிட்டாலோ பிறகு அதை கலா செய்வது ஃபர்லாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. கவலை கடனில் இருந்து விடுபட துவா. கவலை மற்றும் கடனில் இருந்து விடுபட காலை மாலை இந்த துவாவை ஓதுமாறு நபி அவர்கள் கூறினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்லி வ அஊது பிக மின கலபத்தி தைனி வ கஹிர் ரிஜால். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தொடர்புகள் துண்டிக்கப்படுகின்றன. ஆதமுடைய மக்களில் ஒருவர் இறந்துவிட்டால் 3 விஷயங்களை தவிர மற்ற செயல்களின் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். 1. நிரந்தரமான தர்மம். 2. மக்கள் பயன்பெறும் கல்வி. 3. அவருக்காக துவா செய்கின்ற நல்ல குழந்தைகள்.
ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி பொய்க்கடவுள்களின் இயலாமை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ்வை என்று நீங்கள் எவர்களை பிரார்த்தித்து அழைக்கின்றீர்களோ அவர்களுக்கு அணுவளவும் அதிகாரமில்லை. நீங்கள் பிரார்த்தித்து அழைத்தாலும் அவர்கள் செவியேற்க மாட்டார். ஒருவேளை செவியேற்றாலும் கூட உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். மறுமை நாளில் நீங்கள் இணை வைத்ததையும் அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி உலகப் பொருட்கள் பற்றி சிந்தித்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மலையை கொண்டே பயிர்களையும் ஒலிவம் ஜெய்தூன் மரத்தையும் பேரித்த மரத்தையும் திராட்சை கொடிகளையும் இன்னும் எல்லா வகை பழங்களையும் உங்களுக்கு விளைவிக்கின்றான். நிச்சயமாக சிந்திக்கும் கூட்டத்தாருக்கு இதில் தக்க அத்தாட்சி இருக்கிறது. எட்டாவதாக மறுமையை பற்றி நரக வாசல்களின் இடைவெளி. நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் நடுவில் உள்ள இடைவெளி ஒரு வாகனத்தில் ஒருவர் 70 ஆண்டுகள் பயணம் செய்யும் தூர அளவாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். கருஞ்சீரகத்தின் பயன். மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் கருஞ்சீரகம் அருமருந்தாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. தனக்கு பயனுள்ளதை அடைந்திட முயன்றிடுங்கள். அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். தைரியத்தை இழக்காதீர். உங்களுக்கு அசம்பாவிதம் ஏதும் நடந்தால் நான் இப்படி செய்தால் அப்படி ஆகிவிடுகிறது என கூறாதீர். மாறாக அல்லாஹ் விதித்தது என்றும் அவன் நாடியது நடந்துள்ளது என்றும் கூறுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.